எப்படி ஒரு மனுஷனால இவ்ளோ பேரையும் இப்படி வைப் பண்ண வைக்க முடியும்? Why celebrate Vidyasagar? இப்போ இருக்கிற யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம டேப் ரெக்கார்டர் மறைஞ்சு CDs நாம யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், தேவா இந்த மாதிரியான ஜாம்பவான்களுக்கு நடுவுல ஒரு அறிமுக இசையமைப்பாளரா வந்து இந்த மாதிரி நரம்பு வெடிக்கிற இன்ட்ரோ சாங் ஃபீல் கொடுக்கிற லவ் சாங் கண் கலங்க வைக்கிற இமோஷனலான சாங் மெய் சிலுக்கிற பிஜிஎம்னு அவர் கொடுத்திருக்கிற தாக்கம் இன்னமும் குறையல. வைக்கணும் பாட்டு சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு. ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமா கொண்ட வித்யாசாகர் சின்ன வயசுல இருந்தே அவருடைய அப்பா கூட ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போய் ஹார்மோனியம், கிட்டார் இதெல்லாம் வாசிக்க கத்துக்கிட்டு தன்னுடைய 14 வயசுல இருந்தே MSV, இளையராஜா போன்ற கிரேட்ஸோட வேலை பண்ணியிருக்காரு. 1989ல வெளிவந்த பூமணம் திரைப்படத்து மூலமா அவர் இசையமைப்பாளரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா சில ஆண்டுகள் தமிழ், தெலுங்குன்னு சில படங்கள் பண்ணாலும் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கா அமைஞ்ச படம் ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இந்த படத்துல வந்த பாட்டு தான் யார் இந்த வித்யாசாகர் அப்படின்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது. அந்த டைட்டில் சாங்கை பார்த்துட்டு ஸ்கூல் டேஸ்ல இதுதான் நேஷனல் ஆந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு பசங்க வெறியேத்திட்டு சுத்திட்டு இருந்த காலம் தான் இருந்தது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. இந்த படம் அடிச்ச ஹிட்ல இந்த காம்போ நல்லா செட் ஆயிடுச்சு. அர்ஜுன் வித்யாசாகர் காம்போல அடுத்ததா வந்த படம் கர்ணா. நினைச்ச கனவு பல்லிக்காதா. இதே படத்துல வந்த ஒரு பாட்டு தான் SPBக்கு ரொம்ப நெருக்கமான பாடலா அமைஞ்சிருச்சு. மலரே மௌனமா. இந்த பாட்டுல SPB அண்ட் ஜானகி அம்மா 2 பேரும் போட்டி போட்டுட்டு பாடியிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாளா இந்த சாங் இவரோடதுன்னு தெரியாமலேயே நிறைய பேர் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தியேட்டரே வைப் பண்ற சாங்ஸும் கொடுத்திருக்காரு, இனிக்க இனிக்க இதமான மெலடிஸும் கொடுத்திருக்காரு. கண்ணுக்குள் கண் வைத்து கண்ணிமையால் கண் தடவி சின்னதொரு சிங்காரம் செய்யாமல் போவேனோ. தமிழ், தெலுங்குன்னு கலக்கிட்டு இருந்த வித்யாசாகர் 1997க்கு அப்புறம் மலையாள இண்டஸ்ட்ரிக்கும் போய் இப்போ பாத்தீங்கன்னா மலையாளத்துல அவர் வாங்காத விருதுகளே இல்லைன்னு சொல்லலாம். പിന്നെയും ആരോക്കിനാവിന്റെ പടികടന്നെത്തുന്ന പദനിസ്വനം. வித்யாசாகர் விஜய் காம்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான காம்போவா இருந்திருக்கு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இவங்களுடைய நிறைய வெற்றி படங்கள் ஆதி, திருமலை, கில்லி, காவலன்னு சொல்லிட்டே போகலாம். இப்போ கில்லி 20 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. நாம எல்லாம் இந்த சாங்ஸை இன்னும் எப்படி செலிப்ரேட் பண்றோம், அந்த மாதிரி தாங்க இந்த ஒவ்வொரு படமும். வித்யாசாகர் மியூசிக்கை பொறுத்தவரையிலும் மியூசிக் ரொம்ப ரியலா இருக்கும். அதனால அவருடைய பிஜிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா நின்னு பேசும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிஜிஎம் கேளுங்களேன். இந்த மாதிரி வித்யாசாகரோடைய சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது இப்போ அவருடைய கான்சர்ட்ஸ்க்குலாம் போகும்போது அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து அவங்களுடைய சாங்ஸை ரசிக்கிறாங்க. இப்போ கில்லி சாங்ல இருந்து எல்லாத்தையுமே நாம ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது வித்யாசாகர் திரும்பவும் தமிழ் சினிமாவில் ஒரு கம்பேக் கொடுத்தா சூப்பரா இருக்கும்னு தோணுதுல. என்ன மாதிரியே உங்களுக்கும் வித்யாசாகர் சாங்ஸ் எல்லாம் பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை காமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.